Hello children, இன்னைக்கு example 4.16 தான் பார்க்க போறோம். In the given figure, AD is the bisector of angle BAC. So BAC அப்படினா BAC அப்படிங்கிற angle அப்படினு சொல்லும்போது இந்த Aங்கிற angle வந்து இந்த AD அப்படிங்கிற லைன் வந்து bisect பண்ணுது அப்படினு சொல்றாங்க. Bisect பண்றது அப்படினா இந்த angle வந்து ஈக்குவலா டிவைட் பண்ணுது அப்படினு அர்த்தம். So இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா AD is the bisector of angle BAC. If AB is equal to 10 cm, AC is equal to 14 cm and BC equal to 6 cm, find BD and DC. So கொஞ்சம் values கொடுத்திருக்காங்க. AB வந்து 10 cm, AC வந்து 14 cm, BC வந்து 6 cm னு கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா BD and DC. So BD யும் DC யும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படினா angle bisector theorem யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். So angle bisector theorem அப்படினா இங்க வந்து ஒரு angle bisector இருக்கு அப்படினா இந்த ட்ரையாங்கிளில் அந்த ஆங்கிள் பைசெக்டார் மீட் பண்ணுற சைடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடை டிவைட் பண்ணுற ரேஷியோவும் அந்த ட்ரையாங்கிளோட இன்னும் ரெண்டு சைட்ஸோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ இப்போ இந்த லைன் மீட் பண்ணுற இடத்தோட ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது BD by DCன்னு வரணும். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து நமக்கு தனித்தனியாக இல்லைங்கிறதுனால அது ரெண்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த BDயை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த DC வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இது டோட்டலாக 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால 6லேருந்து இந்த எக்ஸை சப்ராக்ட் பண்ண வேல்யூ தான் இந்த DC. ஸோ நம்ம வந்து BDயை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ DC வந்து 6 - எக்ஸ்ன்னு கிடைக்கும். அது ரெண்டையும் எழுதிக்கலாம். லெட் BD ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், தென் DC இஸ் ஈக்குவல் டு 6 - எக்ஸ் சென்டிமீட்டர். AD இஸ் த பைசெக்டார் ஆஃப் ஏங்கிறது கொடுத்துருக்காங்க. therefore by angle bisector theorem. ஸோ இப்போ angle bisector theorem படி என்ன வரும்? BD by DC. So BD by DC is equal to, ஸோ இந்த ட்ரையாங்கிளோட அதர் ரெண்டு சைட்ஸ் என்னென்ன? AB by AC. ஸோ AB by AC. இப்போ BDக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். DCக்கு பதிலாக 6 - எக்ஸ் is equal to AB வந்து 10 சென்டிமீட்டர் by AC வந்து 14 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 14 into x is equal to 10 into 6 - எக்ஸ். ஸோ 14x is equal to, இப்போ இந்த 10 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 60 - 10x. இப்போ இந்த 10x இந்த சைடு கொண்டு போனோம்னா 14x plus 10x is equal to 16 கிடைக்கும். ஸோ 24x is equal to 60. ஸோ x is equal to 60 by 24. இப்போ இதை 2 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 30 by 12 and that is equal to, திரும்பவும் 2 டேபிளில் பண்ணோம்னா 15 by 6. ஸோ this is equal to 2.5 சென்டிமீட்டர். ஸோ x is equal to 2.5 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்படின்னா எக்ஸுங்கிறது வந்து நம்ம BDன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ BD is equal to 2.5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் DCயும் கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா? ஸோ DC is equal to 6 - எக்ஸ். ஸோ that is equal to 6 - 2.5. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணணும். இது வந்து ஹோல் நம்பர் இல்லையா? ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாம். 2.5 சப்ராக்ட் பண்ணும்போது 0ல் 5 மூட முடியாது. ஸோ பாரோ பண்ணும்போது 5 ஸோ 3.5 சென்டிமீட்டர். இப்போ வந்து BD is equal to 2.5 சென்டிமீட்டர், DC is equal to 3.5 சென்டிமீட்டர். That's all. Thanks for watching, children.